ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன்ஸ் ரெசிபி வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வச்சுருக்கிற தேங்காய் வச்சு எப்படி தேங்காய் எண்ணெய் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் ரொம்பவுமே சுலபமான முறையில் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்துட்டு ஒரு தேங்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு தேங்காவை உடைச்சி கட் பண்ணி இந்த மாதிரி பீஸாக எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம். அப்புறம் அதை தேங்காய் பாலாக எடுக்கணும். பாருங்கள், ஒரு 3 டைம்ஸ் ஆர் 4 டைம்ஸ் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். தேங்காய் பாலாக இந்த மாதிரி நல்லா பாலெல்லாம் நல்லா திக்காக பிழிஞ்சி எடுத்துருங்க. நம்மக்கிட்ட நிறைய தேங்காய் இருந்தது அப்படின்னா நாம் ரைஸ் மில்லில் கொடுத்துட்டு நாம் ஆயிலாக எடுப்போம். இந்த மாதிரி வீட்டிலையே நம்ம 1-2 தேங்காய் நமக்கு வேஸ்ட்டாக போகும்போது அந்த டைமில் என்ன பண்ணுறது தெரியாமல் இருப்போம் இல்லையா, அதுக்காக தான் நான் இதை இன்றைக்கி ஒரே ஒரு தேங்காய் மட்டும் வச்சு உங்களுக்கு சாம்பிளுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்தாச்சு. எடுத்ததும் நாம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓவர் நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நைட்டு ஃபுல்லாக வச்சிங்கன்னா மார்னிங் பண்ணிடலாம், அல்லது மார்னிங் வச்சா ஈவினிங் பண்ணிடுங்க. அந்த மாதிரி நான் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், அந்த பாலெல்லாம் உறைஞ்சி திக்காக மேலே வந்து நிற்கும். நம்ம அதை மட்டும்தான் எடுத்து பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததும். அதை நாம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சுட்டு ரொம்ப மெல்லமாக எடுக்கணும். மெல்ட்டால் இந்த மாதிரி ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க. மிக்ஸ் பண்ணுன்னா தண்ணி அதுவும் ஒன்றா கலந்துரும். அதனால் இப்படி எடுக்கும்போது அதுவே தன்னாலவே வந்துடும். நம்ம பக்குவமாக எடுக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்துருங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். இந்த வேவ் வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம சப்பாத்தி பிசையும் போதோ அல்லது கறி எதுவும் பண்ணும்போதும் அதில் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து பாத்திரத்தில் போட்டாச்சு. அதை நாம் இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா அடிக்கனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது அது கொதிக்க ஆரம்பிக்குது. கொதித்ததும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. லைட்டாக நல்லா பபிள்ஸாக வரும் பாருங்கள். நாம் அந்த தேங்காய் பால் ஃபுல்லத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு பாத்திரம் அளவுக்கும் வரும். அது நமக்கு எண்ணெயாக வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். 1 hour 2 hours கூட எடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப 1/2 hourலேயே இந்த வேலை நமக்கு சுலபமாக முடிஞ்சிடும். பாருங்கள், நல்லா பபிள்ஸாக வருது. அப்புறம் நம்ம ஊருங்களெல்லாம் நமக்கு நிறைய தேங்காய் கிடைக்கும் இல்லையா, அதை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம வேஸ்ட்டாக தூர தூக்கி போடுவோம் இல்லையா, அழுகி போயிட்டு. அந்த டைமில் நமக்கு இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு தேங்காயும் சேவ் ஆகும். அதே சமயத்தில் நமக்கு நல்லா பியூரான கோகோனட் ஆயிலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்துட்டு ஒரே ஒரு தேங்காய் வச்சு சாம்பிளுக்காக தான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கிறேன். பாருங்கள், இப்போது அந்த சக்கை தனியாக ஆயில் தனியாக நமக்கு பிரிஞ்சு வந்துடும். பார்த்தீங்களா? பண்ணும்போதே வீட்டு ஃபுல்லுமே இந்த அரோமா அவ்வளோ நல்ல ஸ்மெல்லாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எல்லாமே அந்த சக்கை தனியாக வந்துடுச்சுங்களா? வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகணும், அவ்வளோதான். அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கோகோனட் ஆயில் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பாருங்கள், நம்மளோட கோகோனட் ஆயில் எவ்வளோ பியூர் கோகோனட் ஆயிலாக கிடச்சிருக்கு பாருங்கள் நமக்கு. நாம் இதை ஹேர் ஆயிலுக்கும் யூஸ் பண்ணலாம், நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். பியூரான எண்ணெய், பயப்படவே தேவையில்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோகோனட் ஆயில் சூப்பராக வீட்டிலையே சுலபமாகவும் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you next video. Thank you. Thanks for watching.